போகிற போக்க பார்த்தா இந்த தமிழ் பிக் பாஸும் ஹிந்தி பிக் பாஸுக்கே டப் கொடுக்குற மாதிரி ஆயிரும் போல். அந்த மாதிரியாக தான் ஒரு சில சம்பவங்கள் வந்து வீட்டுக்குள்ளே தொடர்ச்சியாக நடந்த வண்ணமே வந்திருக்கு. அப்படி என்ன சம்பவங்கள் வந்து ஆச்சு அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் போன 1 வீக் முழுக்கவே பயங்கரமான கண்டென்ட் கொடுத்தது யார் அப்படின்னா, நம்ம துஷாரும் அரோரா சின்க்ளேயரும் தான். இவங்க 2 பேரும் உட்காந்துக்கிட்டு 18+ வந்து பேசுது. வியூ எப்படி இருக்குன்றது, வெட்டாக இருக்கா அப்படின்றது, வெளியில் போய் தான் வந்து துடைக்கணுன்றது, க்ளீன் பண்ணணுன்றது, ரொம்ப கேவலமாக வந்து பேசுது. ஒரு கட்டத்துக்கு எல்லை மீறி அரோரா சின்க்ளேயரோடைய அவங்களுடைய மைண்ட் செட்டும் அவங்களுடைய அந்த எண்ணங்களும் வந்து அவங்களுக்கு வந்து கண்ட்ரோல் ஆகலை. அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒருத்தன் வந்து என்ன சொல்கிறான், ஒருத்தி வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, இங்கே பாரு அடிக்க வச்சு என்னடி பண்ண போகிற, வெளியில் வாடி அப்படின்னு சொல்லிட்டு தனியறைக்கு கூப்பிட்றி அப்படின்ற அளவுக்குலாம் வந்து உள்ள மைண்ட் செட் சொன்னதுனால தனியறைக்கு துஷார்லாம் வந்து கூப்பிட்டு அந்த மாதிரியான பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து நடந்தது. அந்த விஷயத்தை நேரடியாக வச்சும் சொல்லி அவங்கள வந்து அட்ரஸ் பண்ணியிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா வந்து பிக் பாஸில் வந்து யாருமே வந்து பண்ணவே இல்லை. அதாவது விஜய் சேதுபதியும் பண்ணல, பிக் பாஸும் வந்து பண்ணல. என்ன அப்படின்னா சுற்றி வளைச்சி வந்து இந்த மாதிரியான ஒரு சில விஷயம் வந்து அட்ரஸ் பண்ண வந்து வச்சாங்க. விஜய் சேதுபதி முடிஞ்ச அளவு வந்து அட்ரஸ் பண்ண பார்த்தாரு, அது சுற்றி வளைச்சி பண்ணார். அதேமாதிரி பிக் பாஸ் வந்து சுற்றி வளைச்சி வந்து பண்ண பார்த்தாரு. நைட் நேரத்தில் வந்து மைக்கை கழட்டி போட்டு தனியாக வந்து பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஏதோ பேசினார். ஓகே, இது வந்து ஒரு பக்க கதை. இந்த கப்பல் தான் வந்து இருக்குது, இவங்களால தான் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. உணர்ச்சிகள் வந்து உள்ளுக்குள்ளே வந்து குத்தாட்டம் போடுது. அந்த உணர்ச்சிகளை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தான் உட்காந்துக்கின்னு வியூ எப்படி இருக்குன்றதும் இந்த மாதிரி வந்து பேசிட்டு கிடந்தாங்க. பாவம், சரி அவங்கள வந்து விட்டுலாம். இவங்களுக்கு தான் இந்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்தா உள்ளே இருக்கிறவங்கள பெரும்பாலான ஆட்கள் வந்து இந்த மாதிரி தான் இருக்கவங்க போலயே. ஆமாம், எஃப்ஜேவும் அதையும் ஒரு கட்டத்தில் வந்து இந்த மாதிரி தான் இருந்தாங்க. இந்த டபுள் மீனிங் வந்து பேசுகிறது. பட் வந்து இந்த லவ் அப்படின்றதெல்லாம் வந்து பண்ணிட்டு தான் இருந்தாங்க. கட்டி பிடிக்குது, கிச்சடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க பண்ணிட்டு தான் இருந்தாங்க. நேற்று ஒரு விஷயம் வந்து நடந்தது. இந்த 2 கப்புள்ஸை தவிர்த்து இப்போ புதிதாக ஒரு கப்புள் வந்து உதயமாயிருக்கு. அதுதான் வந்து கமாருத்தீன் அப்படின்ற ஒரு காம பிசாசுன்னு சொல்லக்கூடாது. பாவம், ஏன் அப்படின்னா அவர் மேலே வந்து ஒரு நெகட்டிவான ஒரு ஷேடு வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. ஆத்திரை அவர்களே வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, கமாருத்தீன் வந்து ஒரு பொண்ணை பார்த்தோம் அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்க சொல்லி தான் வந்து கேட்பான், ரொம்பவே மோசமான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி ஆத்திரை வந்து சொன்னாங்க. அப்படி சொன்ன அந்த ஆள் வந்து நம்ம வந்து கெட்ட பேர் வந்து அவருக்கு வந்து செட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி கூட சொல்லக்கூடாதுன்னு தான் நினச்சேன். பட் வந்து ஆத்திரை சொன்னதை இவன் வந்து நிரூபிக்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களை நேற்று நைட்டு வந்து பண்ணிட்டான். அரோரா சின்க்ளேயர் துஷாரை வந்து லவ் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் நம்ம கமாருத்தீன் வந்து அரோரா சின்க்ளேயர் மேலே ஒரு க்ரஷ் ஆகிறான். நான் உனக்காக தான் வந்தேன், நான் கூட வந்து வாழணும், ஏன் வந்து என்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லி இவன் சைடில் வந்து விட்டு போட்டு பார்த்தா வேலைக்கு அவ்வளோ இப்போ வந்து சண்டே ஆயிடுச்சு. ஆத்திரைக்கிட்டே வந்து பேசுறதுல, அரோரா சின்க்ளேயர்கிட்ட வந்து பேசுறதுல. அதே மாதிரி அரோரா இவங்க ஆத்திரை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2.5 வருஷம் பார்த்தீங்கன்னா வந்து கூட வந்து இருந்திருக்காங்க. அதாவது ஒரு லவ் வந்து கமாருத்தீனுக்கும் ஆத்திரைக்கும் வந்து ஓடி இருந்திருக்கும் போல் வெளியில். ஸோ இந்த மாதிரி பார்த்தோன்னா இப்படியே வந்து 2 கனெக்ஷன் இந்த சைடில் கமாருத்தீன் அரோரா சின்க்ளேயர், கமாருத்தீன் ஆத்திரை அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து இருந்திருக்கு. இப்படி இருக்கும்போது என்னடா ஆச்சு அப்படின்னா, நம்ம ஆள் அப்படியே வந்து கொஞ்சம் பார்வதி பக்கம் தலையை வச்சு வந்து படுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பிரச்சனைகள் நடந்த பிறகு, அதாவது ஆத்திரை, அரோரா, நம்ம கமாருத்தீன் இவங்க 3 பேருக்கு இடையில் வந்து பிரச்சனை வந்து போச்சு. பயங்கரமான இந்த பிரச்சனை சண்டே எபிசோட்லாம் தான் வந்து முடிஞ்சு. ஸோ அந்த பிரச்சனைக்கு அப்புறமாக தான் பார்வதியும் நம்ம கமாருத்தீனும் வந்து கொஞ்சம் நெருங்கி வந்து பேச ஆரம்பித்தாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கமாருத்தீனும் பார்வதியும் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி வந்து பேசிகிட்டு இருக்கும்போது பார்வதி வந்து வெளியில் போய் நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யார்கிட்ட? கமாருத்தீன்கிட்ட வந்து சொல்கிறாங்க. கமாருத்தீனும் ஆமாம் வெளியில் போயிட்டு நல்லா சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி கமாருத்தீனும் சொல்கிறாங்க. அதுக்கு பார்வதியும் சொல்கிறாங்க, வெளியில் போயிட்டு காலையிலனா சரி காலையில் சாப்பாடு, மதிய சாப்பாடு, அதே மாதிரி வந்து ஸ்நாக்ஸு அது இதுன்னு சொல்லணும். நைட் ஆனால் சரி டைமிங்க்கு வந்து நல்லா சாப்பிடணும், ஹெல்த்தியாக வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நம்மால் வந்து ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்றீங்களா அப்படின்ட்டுக்கு அவன் எல்லாமே வந்து சாப்பிடுவேன், எல்லாமே சூப்பராக வந்து சாப்பிடுவேன், வெளியில் போய் அப்படியே நல்லா சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி இவங்க பார்வதி வந்து நம்ம கமாருத்தீன் கிட்ட வந்து சொன்னாங்க. ஸோ அப்படி வந்து சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இவர் நம்ம கமாருத்தீன் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொன்னார். என்னத்தை வந்து சொன்னார் அப்படின்னா, நல்லா பிளேட்டில் போட்டு நல்லா சாப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த கவரை வந்து தூக்கி போட்டு துடைச்சிடணும், அப்போ தான் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொன்னான். டேய் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செல்லமாக ஒரு தட்டு தட்டிருக்காங்க. யூ மீன் என்னன்னு நினைக்கிறீங்க? ஒரு சாப்பிட்றோம் அப்படின்னா தட்டில் கவர் போட்டு சாப்பிடுவோம். அதாவது அது எந்த மாதிரினா, ஒரு ஹோட்டலில் நம்ம வந்து ஒரு ஹோட்டல் போகிறோம் அப்படின்னா தட்டு இருக்கும், தட்டுக்கு மேலே இலையோ பிளாஸ்டிக் பேப்பரோ வந்து வச்சு அதில் வந்து சாப்பாடு போடுவாங்க. சாப்பிட்டு அந்த இதை வந்து தூக்கி போட்டுருவான். இது வந்து ஓகே. ஆனால் இவர் பேசுனதுக்கான அந்த மீனிங் அப்படின்னு பார்க்கும்போது, நான் சொல்கிற மாதிரி இருக்குமான்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. நான் சொல்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து நான் இந்த வார்த்தையை சொல்லும்போதே, இந்த கதையை வந்து சொல்லும்போதே லைக் வந்து போட்டு விட்ருங்க. என்ன அப்படின்னா, கமாருத்தீன் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி சாப்பிடும்போது கவர் போட்டு தான் வந்து சாப்பிடணும், கவர் போட்டு சாப்பிட்டு அந்த கவரை வந்து தூக்கி போட்டு தொடச்சா வந்து சரியாக போயிடுது. யூ மீன் ஒரு
ஒரு ஆண் இருக்காரு. ஸோ பெண்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து, அது வந்து அந்த மாரி வந்து போராடுற பண்றப்போ, ஸோ அந்த இடத்துல சேஃப்டிக்காக வந்து ஒரு சிலத வந்து எடுத்துட்டு போவாங்க. யூ மீன் வந்து பலூன்ஸ் மாரி வந்து ஒரு சிலத வந்து எடுத்துட்டு போவாங்க. ஸோ அப்படி அந்த பலூன்ஸ் வந்து எடுத்துட்டு போகும்போது, அந்த இடத்துல அந்த எல்லாம் சம்திங் வந்து அந்த செக்ஸுவாலிட்டி சம்மந்தமான விஷயங்கள் வந்து முடிஞ்ச பிறகு, அந்த பலூன பார்த்தீங்கன்னா வந்து எடுத்து போட்டுருவாங்க. எடுத்து போட்டு வந்து வாஷ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக். இது வந்து என்னன்னா சேஃப்டிக்காக ஸோ அந்த மாரியான ஒரு சிலர்கிட்ட வந்து போகும்போது, இதுல வந்து அது வந்து நம்ம அதுக்கு அந்த அளவுக்கு இறங்கி போவேன்னா, அது வந்து தப்பு. ஸோ இந்த மாரி அ ஒரு சில விஷயங்கள் வந்து பண்றதுக்காக வந்து இந்த மாரியான காண்டம்ஸ் அப்படின்னுவாங்கல்ல. ஸோ அத வந்து யூஸ் பண்ணுவாங்க. மீன்ஸ் அந்த ஒரு டிசீஸ் வந்து பரவக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதற்காக தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அத தான் வந்து இவன் வந்து சொன்ன மாரி தான் எனக்கு வந்து தோணுது. அந்த பிளேட் மேல இருக்கக்கூடிய அந்த கவர், அதாவது முடிஞ்ச பிறகு அந்த கவர வந்து தூக்கி போட்டுறணும். யூ மீன் பலூன வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க அந்த இடத்துல. கவருக்கு பதிலா பலூன வந்து மாத்திங்க. தூக்கி போட்டு வாஷ் பண்ணணும். தூக்கி போட்டு தொடச்சு போட்டுறணும். இந்த மாரி வந்து அது ஒரு மாதிரியா ஒரு கொச்சையான வார்த்தைகள் அது. அவர் சொன்ன மீனிங்கே வந்து அது கொச்சையாக தான் இருந்தது. அது வந்து பேசும்போது இவங்க வந்து வெட்கப்படுறதும், இவர் வந்து சிரிக்கிறதும், அவங்க வந்து சிணுங்கி தட்டுறதும், என்ன நினச்சிட்டு வந்து பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து சுத்தமா வந்து புரியல. ஏதோ ஒரு மைண்ட் செட்ல தான்டா இருக்கீங்க. ஆக மொத்தம் வந்து இந்த பிக் பாஸ்ன்றது ஒரு கேவலமான ஷோ தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மீண்டும் நொடிக்கு ஒரு முறை வந்து நிரூபிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான கேவலமான கண்டென்ட்டுகள் வந்து கொடுக்குறீங்களான்னு சொல்லி எனக்கு வந்து தெரியல. கண்டென்ட் வந்து பார்வதிலாம் வந்து சூப்பரா வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வந்து டபுள் மீனிங் கண்டென்ட்டோ, கேவலமா பேசியோ, எச்சியா பேசியோ தான் அவங்க வந்து கண்டென்ட் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. அவங்க ப்ராப்பரா அவங்களுடைய கேம் வந்து விளையாடுனவங்க அப்படின்னாவே சூப்பரா வந்து ப்ளே பண்ணுவாங்க. லாஸ்ட் சீசன்ல அதே மாரி தான் இருந்தாங்க. தர்ஷிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க வந்து ஒருத்தனை வந்து லவ் பண்ணியிருந்தாங்க. மேபி வந்து அவன் பேரு விஷால்னு நெனைக்கிறேன். விஷால் தர்ஷிகான்னு நெனைக்கிறேன். ஸோ தர்ஷிகா வந்து சூப்பரா வந்து ஒரு 2 வீக்ஸ் வரைக்கும் செம்மையா வந்து கேம் ப்ளே பண்ணாங்க. எல்லாரும் ஃபைட் பண்ணாங்க. கரெக்ட்டா வந்திருந்தாங்க. ஆனா எப்போ வந்து இந்த கண்டென்ட் இந்த லவ் கண்டென்ட்குள்ள உழுந்தாங்களோ, அப்பவே பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து கொலாப்ஸ். அதுக்கப்புறம் வந்து எவிக்ஷன் ஆகி வெளியில போனதுன்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் தொடர்ச்சியா வந்து நடந்துச்சு. அந்த லவ் கண்டென்ட்குள்ள போனாங்க. நாசமா போயிட்டாங்க. ஸோ அந்த மாரி தான் பார்வதி அப்படின்றவங்க இவங்க வந்து நல்லபடியா இருக்கிற வரைக்கும் நல்ல பிரச்சனையே இல்ல. அவங்க வந்து நல்லா பார்த்தீங்கன்னா வந்து ஓட்டுகள் வந்து வாங்குவாங்க. அவங்களுக்கு நல்ல சப்போர்ட் இருக்கு. நானே கூட வந்து நெறைய இடத்துல வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கேன். பட் இப்படி இருக்கும்போது இந்த மாரி வந்து லவ் கண்டென்ட், டபுள் மீனிங் கண்டென்ட் கேவலமா வந்து பேசுறாங்க, செய்றாங்க அப்படின்னா, கண்டிப்பா அது வந்து அவங்களுக்கு பேக் ஃபயர் தான். அவங்களுடைய அந்த கேமிங் மைண்ட் செட்டே வந்து மாத்தி விட்டுரும். அது வேற மாதிரியான ஒரு பிம்பத்த வந்து உருவாக்கி விட்டுரும். கடைசில உங்களுடைய கேம் நீங்களே வந்து விளையாட முடியாது. ஏதாவது பிரச்சனை அப்படின்னா குரல் குடுக்குறீங்க. நாளைக்கு பிரச்சனை அப்படின்னா குரலே வந்து குடுக்க மாட்டீங்க. உங்க லவ்வுக்குன்னு அப்படியே வந்து அந்த மைண்ட் செட் வந்து போயிரும். அது தப்பா போயிரும் பாரு. நீ எந்த நோக்கி போற? நீ எந்த பக்கம் போறன்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து தெரியல. ஆனா தப்பான வழிக்கு போயிட்ட அப்படின்னா, டைட்டில் அடிக்கும்னு சொல்ற நான்லாம் நெனச்சிட்டு இருக்கேன். கடைசில வந்து நீ வந்து சொம்பு கூட வந்து வாங்க மாட்டியாட்டுருக்கு. அந்த நிலைமை ஆயி போயிரும். பார்த்துக்க.